மழைக்கு நல்லா துளுத்து வந்திருக்குன்னு பிரண்டை தாங்க போய் பறிச்சுட்டு வந்தோம். இவ்ளோ பிரண்டை இருக்கு பாருங்க. ஆனா இவ்வளோத்தையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில ஃபர்ஸ்ட்டு 3 இருக்கக்கூடிய அந்த 3 இனுக்கு இருக்கு இல்லையா? அது வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மத்ததெல்லாம் வந்து முத்திட்டுருக்கும். அதெல்லாமே நெறைய நார் வரும், அரிக்கும் வேற இது. இது க்ளீன் பண்ணும்போதே வந்து எண்ணெய் தடவிட்டு தான் க்ளீன் பண்ணுவோம். க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணோம்னா, அந்த அளவுக்கு வந்து புடிச்சிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வராது இது. அதனால கைக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பண்ணோம்னா அரிக்காதுன்னு கிடையாது. கொஞ்சம் அரிப்பு கம்மியா இருக்கும். அவ்வளோதான். அதனால ஃபர்ஸ்ட்டு 3 வரைக்கும் தான் எடுத்து இதில யூஸ் பண்ணோம். இப்ப தெரியுது இல்லைங்களா? இதில 3 வரைக்கும் தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு கீழ இருக்கிறதெல்லாம் வந்து முத்திட்டுருக்கும் இது. இதெல்லாம். முத்திட்டுருக்கோனே இதில வந்து நார் நெறைய வரும். அரிக்கும் அது தொண்டெல்லாம் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கெல்லாம். ஜீரணத்துக்கும் இதுவாகும். அதனால வந்து இந்த மாரி எலசா இருக்கிறது வரைக்கும் நல்லா இது பண்ணிட்டு யூஸ் பண்ணுவோம். இது பண்ணிட்டு நீங்க உடைச்சிங்கனாலே நல்லா தெரியும். இது நல்லா டப்புன்னு நல்லா உடையுது இல்லையா? இதெல்லாம் வந்து நல்லா எலசு இது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம செய்யறது இது. இதுதான் அதோட பூ இது. இப்ப அந்த பூ சீசன்றதுனால வரும். இதுக்கப்புறம் அந்த பூ வந்து பார்த்தா குட்டி, குட்டி பழம் மாரியெல்லாம் வரும். ஒரு சிலதுல வந்து அந்த மாரி பழம் கூட வந்தது. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நல்லா இது முத்தி போனது இது. அது எடுக்கும்போது கூட இதுவும் வந்துருச்சு அது. ஏன்னா இது வேலிங் மேல தான் படர்ந்து இருக்கிறதுனால, நம்ம எடுக்கும்போது கூட இதுவுமே வரதான் செய்யும் அது. அந்த மாரி வந்துருச்சு. இத பாருங்க. நல்லா எலசா இருக்கு இல்லையா? இந்த மாரி இளம் பிரண்டைய வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இத. பிரண்டை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நம்ம ரெகுலராவே எடுத்துட்டு வரலாம் இது. எலும்புக்கு எல்லாமே நல்லது அது. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷா மழை பெஞ்சிருக்கிறதுனால எல்லாமே வந்து நல்லா பச்சைன்னு நல்லா